வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான மட்டன் குழம்பும் நல்ல சுட சுட சாதத்துக்கு ஒரு சில்லி சிக்கன், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல சூசியான சில்லி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காண்டி சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் எல்லாமே இந்த மாதிரி மசாலா கலந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இங்கே மசாலா எப்படி சேர்க்கணும்னு சிக்கன் 65க்கு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மட்டன் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி பீஸாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மட்டனையும் இது கூட சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கறி எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு நான் கல் உப்பு தான் கொஞ்சம் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாகிருச்சுன்னா நல்லா இருக்காது குழம்பு, அதனால் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பட்டை, ஒரு பட்டை இல்லைன்னா 2 பட்டை எடுத்து வேக போட்டுக்கோங்க வேகிறப்பவே. இப்போ ஒரு 3 விசில் வர வச்சு, குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிடுவேன். ஒரு 3 விசில் வந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ மட்டன் குழம்பு ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த பாத்திரத்தை நல்லா ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு சுற்று தான் சுற்றணும். 2 தக்காளி, ரொம்ப தக்காளி சேர்த்துட்டாலும் மட்டன் குழம்பு நல்லா இருக்காது, புளிப்பாயிரும். ஒரு 2 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. நான் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி இதெல்லாம் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கணும், வதக்கிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. டக்குன்னு அப்படியே சீக்கிரம் கருகிரும். ஏன்னா வெங்காயம் நம்ம கட் பண்ணி போடலை, இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால நல்லா சீக்கிரம் கருகிரும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இது கூட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும், லேட்டாகும் வதங்குறதுக்கு. அதனால் நம்ம உப்பு சேர்த்தோம்னா நல்லா தக்காளி வதங்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி
போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ குக்கரில் இருந்து நான் வந்து மட்டனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி மட்டனில் வேக வச்ச தண்ணி வந்து தனியாக இருக்குது. இப்போ நல்லா வதக்கிட்டோம்ல, இப்போ வந்து இந்த மட்டனையும் இந்த தக்காளி கூட வதக்கி செய்யுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ருசி. எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப இது ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து நல்லா உப்பு எல்லாமே கலந்து நல்லா ஒரு வாசனையோடு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி தான், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. கறி எவ்வளோ குழம்பு நம்ம வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்பவும் காரம் இருக்காது, ரொம்பவும் காரம் இல்லாமல் இருக்காது, ஒரு அளவாகவே இருக்கும் இந்த மசாலா. கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் நம்ம வேக வச்சுருந்தோம்ல குக்கரில், அந்த தண்ணியே இதில் சேர்த்தோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியை தான் சேர்க்க போகிறோம். இந்த கறி குழம்பு இந்த மாதிரி கல்யாண வீட்டுகளெலாம் இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு செய்வாங்க. இப்போ இந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு, மசாலா வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதியணும். அது வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்மியாக தான் ஏற்கனவே தக்காளி வதக்குறப்ப கம்மியாக தான் சேர்த்தேன். திரும்பவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு தண்ணி தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கூட்டி குறைச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். இப்போ வந்து சிக்கன் 65க்கு வந்து நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கோம்ல ஏற்கனவே, நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் 65 சிக்கன் 65 செய்கிறதுக்கு. இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த மசாலா கலந்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு பின்னாடி தான் சேர்க்கணும். இந்த மசாலா நல்லா உதிராமல் இந்த மாதிரி புரட்டி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. உடனே எடுத்தால் ஒட்டிக்கிறோம் பாத்திரத்தில். ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகணும். உள்பக்கம் நல்லா வேகத்தோட்டிக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே சேனலில் போட்டதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் மசாலா கலந்தது எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ஒட்டாமல் வர்றதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சாதே இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். எண்ணெய் காய்ச்சதுக்கு பின்னாடி தான் போடணும். இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் மசாலா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். எவ்வளவு கடாயில் எண்ணெய் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். நிறையா எண்ணெய் இருந்துச்சுன்னா மொத்தமாகவே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சிக்கனை போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் சிக்கனை. இல்லைன்னா ஒரே பக்கம் வெந்துட்டு ஒரு பக்கம் வேகாமல் போயிடுறதுனால இந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 பீஸாக கூட அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம்.
இல்லை மொத்தமாக அதிகமாக ஊற்றுறதுனா நீங்கள் ஒரே தடவையாக கூட சிக்கன் 65 பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இந்த எண்ணெயில் தான் சில்லி சிக்கன் வந்து நம்ம பண்ண போகிறோம். சில்லி சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் இந்த எண்ணெய் சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா 2 நிமிஷம் அப்படி வதங்கட்டும். இப்போ நம்ம ஸ்லைஸாக வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தில் வந்து மீதி இருக்கும் பொடியாக, அந்த வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை திரும்ப சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து எப்பயுமே கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த குடமிளகாயெல்லாம் சேர்க்குறோம்ல, சிக்கனில் வந்து உப்பு இருக்கும். இந்த குடமிளகா வெங்காயத்துக்கு உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ குடமிளகாயை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறது ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி வினிகர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஏன்னா லெமன் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு லெமன் ஊற்றலாம். நான் எதுவும் இல்லாதனால டொமேட்டோ சாஸ் இதை வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து சேர்த்து நல்லா இதோட வதக்கிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடு. வதங்கினதுக்கு பின்னாடி சில்லி பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சிக்கனை போடுறப்ப நல்லாயிருக்கும். நல்லா சூஸியாக இருக்கும் சிக்கனு. கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனேயே
அப்படி பிடிச்சிக்கிற மாவு. அதனால் ஒரு செகண்டில் அப்படி நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு சிக்கனை கொட்டிடணும். சிக்கனை கொட்டிட்டு தான் கிளறணும். திரும்ப கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் சிக்கனை போட்டு அதை கிளறினதுக்கு பின்னாடி கடைசியாக கூட நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முன்னாடியே இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டக்குன்னு சிக்கனை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கலந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ட்ரை சிக்கன் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.